இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பற்றி வேற சொல்லியிருக்காங்க. குஜராத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் நம்மை மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், விடியல் பயணம் கொடுக்கிறோம், காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம், அல்லது நம்முடைய அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை நாம் வழங்குகிறோம். நம்முடைய புதுமை பெண் திட்டம் தந்திருக்கிறோம், தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை அவர்கள் குஜராத்தில் செய்யவில்லை. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டங்களை நாம் செய்வதன் காரணமாக நம்முடைய டெபிசிட் ஃபண்டிங் எப்போதுமே அது அதிகமாக இருக்கிறது. இந்த டெபிசிட் ஃபண்டிங்க்கு நீங்க அதிகமாக செலவழித்து விட்டீர்கள், நீங்கள் கேபெக்ஸில் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்க தேர்தல் அறிக்கையில ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அந்த வாக்குறுதியில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க? 6 சிலிண்டர் கொடுக்கிறோம்னு சொன்னீங்க, மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம்னு சொன்னீங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்க, மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னீங்க. அதே போல ஓஏபி வாங்குறவங்க மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி தருகிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இத்தனையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? எங்கேயாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி நீங்க உங்களுடைய வாக்குறுதியில பேசிருக்கீங்களா? இல்லையே. அவ்வளவு ஏன் இப்ப ஒரு பெரிய ஃபேன் ஃபாரோட ஆரம்பிச்சிருக்கீங்களே சிங்கப்பெண் திட்டம், அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, வரவேற்கிறோம். அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தபோது இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அந்த திட்டத்திற்கான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரப்போகிறது. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அதிகமாக வரக்கூடிய திட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்தவுடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீர்கள். ஈசியாவில் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே வந்த உடனே அதை நிப்பாட்டுங்கட்டீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் அதை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுபோல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைவேஸ் பிடபிள்யூடி ஒர்க் எல்லா வேலையும் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி வைங்கள் என்று சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கையிலே மூலதன செலவுகளிலே நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் உங்களிடத்திலே கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். அதே போல ரெவென்யூ டெபிசிட் பத்தி, ரெவென்யூ டெபிசிட் வந்து ஸ்ட்ரக்சரலா இருக்கு அப்படின்னு ஒன்னு நீங்க சொல்றீங்க. கோவிட் தொற்றுக்கு முன்பே கூட ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில அது மிக அதிகமான ஒரு நிலைமையில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெவென்யூ டெபிசிட்டை நம்ம குறைக்கிறோம். ரெவென்யூ டெபிசிட்டோடைய போக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். 45,000 கோடியாக அது குறைக்கப்பட்டு வந்தது. 2020-21 62,325 கோடியா இருந்ததை நம்ம கழக ஆட்சி 21-22 நம்ம ஆரம்பிக்கும் போது 45,000 கோடியாக வந்தது. ஏறத்தாழ 20-21 3.486% ஜிஎஸ்டிபியில் உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட்டோடைய ரேஷியோ என்னவாக இருந்தது? 3.48 இருந்து திருப்பி 2024-25 1.47 இந்த வருவாய் பற்றாக்குறையினுடைய விகிதத்தை நாம் தொடர்ச்சியாக குறைத்திருக்கிறோம்.